Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் ரஹ்மத் செய்து நம்முடைய அருள் பார்வையை பார்த்தானோ அப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்துக் கொள்வானாக. நடந்திருக்கக்கூடிய நாட்களிலும் ரமதானை முழுமையாக அடைந்து அதில் இருக்கிற பேரின்பத்தை அல்லாஹுடைய ரஹ்மத்தை வரக்கத்துகளை தரக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தது புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாரம் இன்றைக்கு நம்முடைய பயணம் செய்வதற்காக தமிழகத்திலிருந்து வருகையிலிருந்து சற்று முன்னால் நாம் அறிவித்தது போல அலுவலக அறக்கட்டளை என்று சார்பாக அதிமர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருக்கக்கூடிய இடம் கேரளா, பாலக்காடு. அங்கே ஒரு பெரிய பள்ளியிலே இமாமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக மௌலானா மௌலவி அனீசுர் ரஹ்மான் ஃபாசில் மன்பானி அவர்களை பாவ மன்னிப்பு என்ற தலைப்பின் கீழே பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நமது இரண்டு கண்களாகிய பெற்றோர்கள் மீதும், இந்த கண்ணியமான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். ആരംഭ പൂവായ മുത്ത് നബിയുടെ ഹദ്റത്തിൽ ചെന്നെത്താൻ ഞങ്ങൾക്ക് തൗഫീഖ് യല്ലാഹ്. വഹല്ലിൽ ഖുബ്ബത്തിൽ ഖദ്റാഇ ഖുബ്ബത്തി സയ്യിദുൽ കൗനൈനി أفضل قرة العينين. കരളിന്റെ കരളായ ത്വാഹ റസൂലോടൻ കഥനങ്ങൾ ചൊല്ലിടാം. കരയുന്ന കൽബിന്റെ വിധ ചൊല്ലി കണ്ണീരിൻ കഥ ചൊല്ലി കനിവിനായി തേടിടാം. വഹല്ലിൽ മൗലിദി ഖുർറത്തിൽ ഐനൈനി അഷ്റഫു ഖൽഖില്ലാഹ് അഹ്മദ ത്വാഹ റസൂലില്ലാഹ്. കണ്ണാലെ കണ്ടില്ല, കാതാലെ കേട്ടില്ല, കാലം പിറന്നില്ല, പാപി ഇവൻ പൂമുത്ത് വാഴും മദീന മലർവനിയിൽ ഒരു വട്ടം ചെന്നില്ല. മൽജഅ മൻജഅ മുർതഹ മുഷ്താഖ ഹുബ്ബു ثقلൈനി അജ്മല ഖൈറുൽ ഫരീഖൈനി. തിരുനൂറെ കണ്ടോരെ കാണുമ്പോൾ കരളുള്ളിൽ പിടയുന്നൊരു നോവാണ്. ഹബീബോരെ കാണാനായി മദ്ഹൂറും സ്വലവാത്തിൻ മന്ത്രത്താൽ കാത്ത് കിടപ്പാണ്. ത്വാഹ വയാസീൻ വഹമീം നബിയുന ഉൻസുൽ ഗരീബൈനി അബ്യദ് മൗലിദുൽ സ്വാലിഹീൻ. ഇൽമില്ല അമലില്ല ഇഷ്കെന്തെന്നറിയില്ല, പാവം ഫഖീറാണ്. തിരുമുമ്പിൽ കാണിക്ക വെക്കാനായി ഒരു തുള്ളി കണ്ണീരിൽ നനവല്ലാതെന്താണ്. സ്വല്ലി വസല്ലിം അലൈഹി യാ റബ്ബന അസ്ക സ്വലാത്തില്ലാഹ് അദ്വമ നഹ്മദു യാ അല്ലാഹ്. ആരംഭ പൂവായ മുത്ത് നബിയുടെ ഹദ്റത്തിൽ ചെന്നെത്താൻ ഞങ്ങൾക്ക് തൗഫീഖ് യല്ലാഹ്. അഹ്മദു സ്വല്ലി അലാ റസൂലിൽ കരീം. கண்ணியத்திற்குரிய பேரன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய மகத்தான கிருபையால் புனிதமான ரமலான் மாதத்தில் அவனுக்கு பிடித்தமான, அவனுக்கு பொருத்தமான ஒரு இடத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் நுழைந்திருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம்மை கடந்து சென்ற ரஹ்மத்தினுடைய பத்திலே யாருக்கெல்லாம் அவனுடைய அருள் மழையை வழங்கினானோ அந்த கூட்டத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய நண்பர்களையும் நம்மை சார்ந்த எல்லோரையும்
அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானாக. இந்த ரமதானினுடைய முழுமையான பலனை அடையக்கூடிய, முழுமையாக மகஃபிரத்தை அடையக்கூடிய, சொர்க்கத்திற்குள்ளே அனுமதி கிடைக்கக்கூடிய முஸ்லிம்களில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் சேர்த்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, ரமலானினுடைய நோக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பங்காக நமக்கு பிரித்து தந்திருக்கிறார்கள். ரஹ்மத்தும் மஃபிரத்தும் இத்துக்கும் மினன்னார் துஹூலுல் ஜன்னah. இந்த 3ஐயும் சேர்த்து ரமலான் வருவதற்கு முன்னாலேயே நாம் கேள்விப்பட்டிருப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் ஜுமுஆவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்பரில் ஏறுகிற பொழுது 3 தடவை ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். அதற்கு என்ன விளக்கம் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 துஆக்கள் ஓதினார்கள். நான் அதற்கு 3க்கும் ஆமீன் சொன்னேன். என்னென்ன துஆக்கள் என்று கேட்கும் பொழுது, ஒரு துஆ, பெற்றோர்களை பராமரிக்காதவர்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். இரண்டாவது, ரமலான் மாதம் யாருக்கு கிடைத்தும் அந்த மாதம் அவரை கடந்து போனதற்கு பின்னாலும் அவருடைய பாவங்கள் எவருக்கு மன்னிக்கப்படவில்லையோ அவர் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்க நாயகம் அதற்கு ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். மூன்றாவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் யாரிடத்திலே கூறப்பட்டு அவர் அதற்கு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும், நபியே ஆமீன் சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்கிற வரலாறு நாம் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வரலாற்றிலே ஒட்டுமொத்த ரமலானை பற்றியான ஒரு கருத்தை நாயகம் சொல்லித் தருகிறார்கள். ரமலான் மாதம் ஒரு மனிதனுக்கு வந்து அவனை கடந்து அவன் ஷவ்வால் மாதத்தை அடைகிற பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். ரமலான் 3 பகுதிகளாக நம்மிடத்திலே வந்தாலும் அந்த ரமலானை கடந்து போகிற பொழுது ரஹ்மத்தையும் எத்துக்கும் என நாளையும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவையும் இதையெல்லாம் தாண்டி அதுவெல்லாம் ஆகிரத்திலே நடக்கிற விஷயம். ரஹ்மத்து கிடைத்திருக்கிறதா நமக்கு தெரியாது. எத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறதா நமக்கு தெரியாது. சொர்க்கத்திற்குள்ளே அல்லாஹ் நம்முடைய பேரை சேர்த்திருக்கிறானா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ரமலான் முடிந்து போகிற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். இது இந்த உலகத்திலே நமக்கு எழுதப்பட்ட அல்லாஹ்வினுடைய நியதி. இதை தாண்டிதான் ரமலான் நம்மிடமிருந்து விடைபெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானினுடைய கடைசி நோம்பிற்குள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானாக. நாம் நினைப்பது போன்று நாளை ஆகிரத்திலே 1,00,000 நன்மைகளை கொண்டுதான் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும், அல்லது 1,00,000 பாவங்கள் செய்தால்தான் ஒரு மனிதன் நரகத்திற்கு போவான் என்றெல்லாம் இல்லை. சஹாபாக்கள் சொல்வார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் நாளை ஆகிரத்திலே எழுப்பப்படுகிற மனிதர்கள் 3 விதமாக இருப்பார்கள். 3 வகையான மனிதர்கள். அதிலே ஒரு மனிதன் அவருடைய நன்மைகள் பாவங்களை விட அதிகமாக இருக்கும். நன்மைகள் பாவங்களை விட அதிகமாக இருக்கும். நிறையெல்லாம் இல்லை, விவாஹிதத்தில் பாவங்களை விட இவருக்கு 100 பாவம் இருக்கிறது என்றால் 101 நன்மை இருக்கிறது. ஒரு நன்மை பாவத்தை விட அதிகமாக இருக்கிறது. அவர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார். இன்னொரு மனிதர், அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்மை காப்பாற்ற வேண்டும், அவருடைய பாவங்கள் நன்மைகளை விட ஒரே ஒரு பாவம் அதிகமாக இருக்கிறது, அவர் நரகத்திற்குள்ளே நுழைவார். இன்னொரு கூட்டம், இந்த பாவமும் நன்மையும் சரிசமமாக இருக்கும், இரண்டும் சமமாக இருக்கும். அவர்கள் அராஃப் என்கிற சுவற்றிலே அமர்ந்திருப்பார்கள். கடைசியில் அல்லாஹ் அவர்களுக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று ஹதீஸிலே வருகிறது. ஆக இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நிறைய நன்மைகளை எடுத்துட்டு போய் தான் சொர்க்கத்திற்கு போகணும் இல்லை. அந்த பாவத்தை விட எந்த ஒரு நன்மை நம்மை காப்பாற்றுகிறதோ அந்த ஒரு நன்மையை வச்சு தான் அந்த மனிதர் சொர்க்கத்திற்கு போகிறார். அந்த ஒரு நன்மை எப்போதாவது நாம் சொன்ன ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட இருக்கலாம்,
நமக்கு 100 பாவம் அல்லது 1000 பாவம் 1000 நன்மை, ரெண்டும் சமமாக இருக்கிறது. ஒரே ஒரு நன்மையை கொண்டு வந்து வைக்கிறார். பார்க்கும்போது நாம ஊர்ல இருக்கும் பொழுது எப்போவோ சொன்ன ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ். அப்ப இவர் அந்த 1000 நன்மை செஞ்சதுனால சொர்க்கத்துக்கு போல, அந்த ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ்வை வைத்து அவர் சொர்க்கத்திற்கு போகிறார். இதே மாதிரி தான் பாவம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெரிய பெரிய பாவங்கள் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நன்மை எவ்வளவு இருக்கிறதோ அதை விட ஒரே ஒரு சின்ன திண்மை அதிகமாக இருந்தால் பகுவதகரல் சென்னா அவர் நரகத்திற்கு போவார். இது சஹாபாக்களுடைய கருத்து. அப்ப அந்த இடத்துல நிறைய பெரும்பாவங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு ஆள் நரகத்துக்கு போல, நன்மையும் செய்திருக்கிறார், திண்மையும் செய்திருக்கிறார். ஒரே ஒரு பாவம் அவருடைய நன்மையை விட அதிகமாகிவிட்டது. அந்த ஒரு பாவத்தினாலே அவர் நரகத்திற்கு போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல லட்சக்கணக்கான நன்மைகள் தேவையில்லை, பாவத்தை விட ஒரு நன்மை அதிகமாக இருந்தால் போதும். அதே மாதிரி மனிதன் சொர்க்கத்திற்கு நரகத்திற்கு போய்விடுவதற்கு லட்சக்கணக்கான பாவங்கள் தேவையில்லை, நன்மையை விட வந்து சேர்கிற ஒரே ஒரு பாவம், அதை வைத்து மனிதன் நரகத்திற்கு போகிறான். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களிலிருந்து அவர்களாக கண்டுபிடித்த ஒரு செய்தி. ஆகிரத்திலே இப்படிப்பட்ட 3 விபாகம் மக்கள் தான் அல்லாஹ் இவர்களை எழுப்புகிறான் என்று சொல்கிறார். இப்ப இந்த பாவங்களிலே மூழ்கி வாழுகிற நமக்கு ஒரு வாழ்க்கை என்ன நடக்கும்? பாவத்தால் என்ன நடக்கும்? இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நமக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு நம்மளே சிலர்கள் யோசிப்பது உண்டு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஆகுது? அந்த வார்த்தை கூட சில சமயத்தில் மக்கள் பயன்படுத்துவாங்க. நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்றதில்லை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். ஒரு வகையில் நம்முடைய பாவங்கள் அதற்கு காரணமாக இருக்கலாம். ஒரு போருக்கு போகிறார்கள் சஹாபாக்கள், போர் முடிந்து வெற்றியோடு திரும்பி வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் அப்போ ஆட்சி. அப்போ கேட்குறாங்க, என்னாச்சு, போர் போனீங்களே, ஜெயிச்சிங்களா? ஜெயிச்சாச்சு. எப்போ ஆரம்பிச்சது போர்? அந்த போர் எப்போ தொடங்கிச்சு? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி லுஹாவுக்கு கொஞ்சம் முன்னாக நாங்கள் போர் ஆரம்பித்தோம். எப்போ வெற்றி பெற்றீங்க? சூரியன் அஸ்தமிப்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் நாங்கள் அந்த போரிலே ஜெயித்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள் அந்த செய்தியை கேட்டு. அப்போ சஹாபாக்கள் அதில் அந்த போர் தலைவர் கேட்குறாரு, உமரே அமீருல் முஃமினீன் அவர்களே, அதான் அல்லாஹ் வெற்றியை தந்துட்டாரு, நான் சொல்கிறேன், சந்தோஷ செய்தியை கேட்டுட்டு சிரிக்காமல் நீங்கள் அழுகிறீங்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்னி அன்சுருல் முஸ்லிமீன பிபஅசியத்தி அதுவிஹிம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களுடைய எதிரிகள் அதிகம் பாவம் செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய பாவமும் இஸ்லாத்தினுடைய பாவமும் ரெண்டும் சரிசமமாக பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்கள் குறைவாகவே செய்திருப்பார்கள். அவர்கள் முஷ்ரிக்குகள் என்பதால் பாவத்திலேயே வாழக்கூடியவர்கள். இப்படி இருக்க நம்முடைய வெற்றி காலையிலிருந்து ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் அல்லாஹ் அந்த வெற்றியை பிற்படுத்தி வைத்தான் என்றால் எங்கே நம்முடைய பாவங்களும் அவர்களுடைய பாவங்களும் சரிசமமாகிவிட்டதோ என்று பயந்து நான் அழுகிறேன். நாம் 2 பேரும் அப்ப சரிசமமா பாவம் செஞ்சுட்டு இருக்கோமோ? இவ்வளவு நேரம் தாமதமான வெற்றி, பெரும் போர்கள் எல்லாம் காலையிலே ஆரம்பித்து ஒவ்வொருக்குள்ள நாம ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஆனா ஒரு சின்ன போர், அது ஒரு சின்ன போர் தான் நடந்தது. இந்த போரிலே வெற்றியை அல்லாஹ் தருவதற்கு அசர் வரைக்கும் நேரத்தை கடத்தி இருக்கிறான் என்று சொன்னால் அப்ப அவர்களுடைய பாவமும் நம்முடைய பாவமும் சரிசமமாகிவிட்டதோ என்பதை நினைத்து பயந்து நான் அழுகிறேன். தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய போர்க்களத்திலே நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய பாவம் செய்யாத தன்மைக்கும் தான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகிறான். எப்போ நாம பாவிகளாயிட்டோமோ அல்லாஹ் அவர்களையும் நம்மே சமமாக தான் நடத்துகிறோம். இன்னைக்கு உலகத்தில் நாம பார்க்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய எவ்வளவு தாக்குதல்கள், கேள்வி கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லை. கசாவிலே அடி வாங்கினார்கள். போன வருஷமெல்லாம் இந்த நேரம் நாம் அல்லாட்ட கெஞ்சி அழுதி கேட்டுட்டு இருந்தோம், அவங்களுக்கு எப்படியாவது அந்த போறவனை நிறுத்தி ஆளான்னு. என்ன காரணம்? சமுதாயம் செய்யக்கூடிய தவறுகள், சமுதாயம் செய்யக்கூடிய பாவங்கள். அதனால் அல்லாஹ் ஒரு தண்டனை இறக்குகிற பொழுது எல்லோரும் சேர்ந்துதான் அதிலே பாதிக்கப்படுவார்கள். ஒரு விவாதத்தை மட்டும் தள்ளி நிப்பாட்டிட்டு அல்லாஹ் பாக்கி உள்ளவங்களை எல்லாம் தண்டிக்கிறது அப்படி அல்ல. அப்போ பாவங்கள் அதிகமாகிற பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு வருவதற்கு தாமதமாகிறது. நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் தாமதமாகிறது.
நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்கள், வெற்றிகள் தாமதமாகிறது. ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், பாவங்கள் குறைவாக இருப்பதால் தான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகிறார். கூட நம்மள்கிட்ட ஈமான் இருக்கு, அவங்கள்ட்ட அது இல்லை. நம்மள்கிட்ட தக்குவா இருக்கு, அவங்கள்ட்ட அது இல்லை. தவிர அவர்கள் நம்மை விட அதிகம் பாவம் செய்யக்கூடியவர்கள். அதனால அல்லாஹ் அவர்களுக்கு தோல்வியை தருகிறான், நமக்கு வெற்றியை தருகிறான். இப்ப சூழ்நிலை மாறி போகுதோ என்று நான் பயப்படுகிறேன் என்று தக்குவாதாரிகள் வாழ்ந்த அந்த காலத்திலே உமரது எல்லாம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த காலத்தில் அவர்கள் இருந்திருந்தால் என்று சொல்லியிருப்பார்கள். அதுமில்ல, நாமெல்லாம் முஸ்லிம்கள் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், எல்லா ஆதமின் மக்கள் அனைவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். இது நாயகம் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய சான்ஸ். பாவம் செய்யாமல நம்மளால வாழ முடியாது. அப்புறம் அல்லாஹ் கஃபூர் எப்படின்னு தெரியும்? அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க கூடியவன் என்பதை எப்படி வெளியே சொல்லுவது, எப்படி அதை காட்டுவது, எப்படி நிரூபிப்பது? அப்ப நாம பாவம் செய்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சஹாபி கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் நான் பாவம் செய்யறேன், தௌபா செஞ்சிருக்கேன், திரும்பவும் அதே பாவத்தை செய்யறேன், என்ன பண்றது? திரும்பவும் தௌபா செய். அப்ப அவருக்கு ஒரு கூச்சம், பாவம் செய்யறது திரும்ப தௌபா செய்யறது இதையே செஞ்சுட்டு இருந்தா எப்படி? அது நல்லா இல்லையேன்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ செய்கிற பாவத்தை விட உனக்கு அல்லாஹ் தருகிற தௌபா பெருசு. நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம், பகலிலே செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பதற்காக இரவிலே அல்லாஹ் காத்திருக்கிறான். இரவிலே செய்யப்பட்ட பாவங்களை மன்னிப்பதற்காக பகலிலே அல்லாஹ் காத்திருக்கிறான். இது ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் வாழுகிற, முஸ்லிம்கள் வாழுகிற இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய எல்லா நாளும் அவன் செய்கிற நடவடிக்கை அது. அப்ப நீ அதுல ஒவ்வொரு மனுஷன் தானே நாமெல்லாம். அந்த ஒட்டுமொத்த கோடிக்கணக்கில் முஸ்லிம்கள் செய்யற பாவம் ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டானே. ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி அல்லாஹ் தானே, அவன் எல்லோருக்கும் மன்னிப்பான் தானே. அப்ப நீ கேட்கிற மன்னிப்பை விட அவன் கொடுக்கிற அந்த அஃபுவு அதிகமானது. தாராளமாக மௌத்தார வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இஸ்லாமில எந்த அமலுக்கு, பெரும்பாலான அமல்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நன்மையை சொல்வதை விட நாயகம் அதை நமக்கு கற்றுத்தரும் பொழுது, இந்த அமல் செஞ்சா உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும், இந்த அமல் செஞ்சா உங்களுக்கு இவ்வளவு பாவம் மன்னிக்கப்படும். உதாரணமா 5 வக்து தொழுகை, அதில் சுபூ தொழுது ஒருத்தர் லொஹர் தொழுகிறார் என்றால் அந்த 2 வக்துக்கும் மத்தியிலே அவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. கஃபாரத்து, அந்த 2 தொழுகைகள் நாயகம் சொன்னது. ஒரு மனிதர் 5 வேளை ஒருவர் தொழுகிறார் என்றால் அவருக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? அவருடைய வீட்டுக்கு முன்னால ஒரு அருவி போகுது, அந்த அருவியில் அவர் டெய்லி 5 தடவை குளிக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே போகும்போது குளிக்கிறாரு, உள்ள வரும்போதும் குளிக்கிறாரு. இப்படி செய்யக்கூடியவர்களுடைய உடலிலே அழுக்கு இருக்குமா என்று கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அது எப்படி யாரும் சொல்ல, அவ்வளோ தடவை குளிக்கிறாரு, அழுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு சொல்லும் பொழுது, அப்படித்தான் தொழுகையாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் பாவத்தின் நிலை. அவன் எப்பொழுதும் பாவத்தில் இருந்து பரிசுத்தமாக இருக்கிறான். அதே மாதிரி ஒரு ஜுமாவுக்கும் இன்னொரு ஜுமாவுக்கும் இடையிலே செய்யக்கூடிய பாவங்கள். ஜுமா தினத்தினுடைய அன்று பாங்கு சொல்வதற்கு முன்னால் ஒரு ஜனாபத்தானவர் எப்படி குளிப்பாரோ அப்படி குளித்து, தன்னுடைய ஆடைகளிலேயே வெண்மையான ஆடை அணிந்து, சுகந்தமெல்லாம் அத்தரெல்லாம் பூசி, தலையை எண்ணெய் தேய்த்து அதை சீவி, நல்ல அழகான ஆடை உடுத்து, பள்ளிவாசலுக்கு பாங்கு சொன்னதற்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து முன் சஃபிலே அமர்ந்து கொண்டு இமாம் ஓதுகிற அந்த குத்துபாவை கவனமாக கேட்டு, முன் சுன்னத்துகளும் பின் சுன்னத்துகளை எல்லாம் தொழுது சூரத்துல் கஹஃப் ஓதி அவன் பள்ளிவாசலை விட்டு புறப்பட்டு போய் அடுத்த ஜும்மாவையும் இதே மாதிரி அவன் தொழுதான் என்றால் அந்த ஒரு வாரத்தினுடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படுகிறது. அப்ப இந்த ஒவ்வொரு அமலுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அரஃபா நோன்பு நமக்கு தெரியும், ஒரு வருடத்தினுடைய கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, வருகிற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, ஒரு வருஷத்தினுடைய பாவம் அப்படியே போகுது. ரமதானினுடைய ஃபுல்லா நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இக்கரே ரமதான் வந்து விட்டால் நீங்கள் அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, லைலத்துல் கத்ர் கிடைச்சா என்ன செய்யணும்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க. நாயகமே, லைலத்துல் கத்ரை பத்தி இவ்வளவு கைர் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னெல்லாம் கற்றுத்தரீங்களே, அப்ப அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவு எங்களுக்கு கிடைச்சா அந்த இரவை நாங்கள் என்ன அமல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் சொன்னப்போ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 ரக்காத்து தொழுவுங்க, அல்லது அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து ஒரு கதமுல் குர்ஆன் முடிச்சிருங்க, அன்னைக்கு எவ்வளவு காசு, இதெல்லாம் சொல்லித் தரல. ஒரே ஒரு துஆவை மட்டும் ஓதிக்கொண்டே இருங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனக்கு மன்னிப்பை கொடு. அப்ப 73 ஆண்டு காலத்தினுடைய அமல் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்கிற ஒரு இரவில்
நாயகம் கற்றுத்தருகிற எத்தனையோ ஃபரதான அமல்கள், எத்தனையோ வாஜிபான அமல்கள், எத்தனையோ பெரிய பெரிய விவாதத்துகள், அதையெல்லாம் விட்டு விட்டு நாயகம் நமக்கு கற்றுத்தந்தது ஒரே ஒரு தஸ்பீகை, ஒரே ஒரு துவாவை. அந்த துவாவை நீங்கள் திரும்ப திரும்ப ஓதுங்கள். காரணம், உங்களுடைய நன்மையில கூடுதல் இருக்க வேண்டியது இஸ்திக்ஃபார் தான். தூபா லிமன் உஜித ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாருன் கதீரா. நாயகம் சொல்வார்கள், நாளை ஆகிரத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்கிற பொழுது எவருடைய நன்மையினுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் அந்த பட்டியலில் நிறைய இஸ்திக்ஃபார் யாருடைய பட்டியலிலே இருக்குமோ அவருக்கு சுப செய்தி உண்டாகட்டும், அவருக்கு ஆகிரத்திலே சுப செய்தி உண்டாகும். காரணம், அவர் வாழ்க்கை முழுக்க நிறைய இஸ்திக்ஃபார். இதை நாயகம் நமக்கு கற்றுத்தரவும் செய்தார்கள். சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் 70 முறை அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இன்னொரு வாய்ப்பில் நான் 100 தடவை அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். பாவமே செய்யாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி பாவமா அப்படி ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சார் அல்லாஹ் சொல்லிட்டான், கது கஃபரத்துலக்கும், உங்களுடைய வாழ்க்கையில முன்னால் நடந்த பாவம் பின்னால் நடந்த பாவம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மன்னிச்சுட்டேன் என்று அல்லாஹ்விடம் ஒரு சர்டிபிகேட் பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். டெய்லி 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். 3 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் தஸ்பீஹ் எடுத்துட்டு 33 தடவை வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் இருக்கும். இன்னொரு 33 தடவை 2 நிமிஷம், இன்னொரு 33 தடவை ஓதினா 3 நிமிஷம். மொத்தம் 100 தஸ்பீஹ்கள் ஓதுவதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் 3 நிமிஷம் தான் தேவைப்படும். இதை ரசூலுல்லாஹ் செய்தார்கள். ஏன்? அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கா? இல்லை, பாவமே செய்யாத ரசூலுல்லாஹ்வே செஞ்சிருக்கும் பொழுது நாமளும் செய்யணுமே, அந்த நம்பிக்கை நமக்கும் வர வேண்டும் என்பதற்காக, அந்த அமலை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. பாவங்கள் மட்டுமே நம்முடைய உள்ளத்திலே வளர்ந்து வளர்ந்து போனால் கடைசியில வெளியிலிருந்து என்ன நன்மை உள்ள ஏற்ற முயற்சி செஞ்சாலும் உள்ள போகாது. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்யும் பொழுது அவனுடைய இதயத்திலே ஒரு கருத்த புள்ளி விழுகிறது. இன்னொரு பாவம் அவன் தௌபா செஞ்ச உடனே ஒரு தௌபா செஞ்சுட்டா அந்த புள்ளியை மாய்த்து விடுவார்கள். தௌபா செய்யல, மீண்டும் மீண்டும் பாவமா செய்துட்டு போகிறாருங்க பொழுது ஒவ்வொரு புள்ளியா விழுந்து 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 கடைசியிலே அவனுடைய இருதயம் ஒரு கரிக்கட்டை போன்று, ஒரு கல்லை போன்று மாறுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், வலகத் தரனா லி ஜஹன்னம கத்தீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனித இனத்திலிருந்தும் ஜின்னினுடைய வர்க்கத்தில் இருந்தும் சில மனிதர்களை, சில ஜின்களை நாம் தயார் செய்திருக்கிறோம். லி ஜஹன்னம, நரகத்திற்கென்றே தயார் செய்திருக்கிறோம். அவர் அமலும் செய்ய மாட்டார். யாராவது அமல் செய்வதற்கு தூண்டினாலும் அவருடைய காதலை கேட்காது. இன்னைக்கு இவருடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சொன்னா, இப்படிப்பட்ட ஆளுகள் யாரும் தெரியுமா? நமக்கு இடையிலே இருப்பார்கள், அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும். லா யஃகஹூன பிஹா, அந்த உள்ளங்களை கொண்டு அவர்கள் நல்லதை சிந்திக்கவே மாட்டார்கள். அல்லாஹ் பொதுவாக சொன்னா, லா யஃகஹூன பிஹா, அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயூன், அவர்களுக்கு கண்கள் இருக்கும். லா யுப்சிரூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். எதை பார்க்க மாட்டார்கள்? நல்லதை பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும். வலகுமாதான் லா யஸ்மஊன பிஹா, அதை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள், நல்லதை கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடுகளை போன்ற, நாற்காலிகளை போன்றவர்கள். அது இப்படி ரோட்ல அப்படி நடக்கும், மழை பெய்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அதற்கு எதுவும் கூசாது, எதுவும் அதை நாம இங்கிருந்து மாறி நிற்கணும் அல்லது நாம இப்படி நடக்கணும் அப்படிங்கிற லட்சியம் எல்லாம் அவர்களுக்கு இருக்காது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஆடு மாடுகளுக்கு லட்சியம் தேவையில்லையே. அல்லாஹ் சொல்லுவான், பல்லும் அதல், இல்லை இல்லை, ஆடு மாடுகளுக்கு நான் சட்டம் ஒன்று இறக்கலை, அவங்கள பாவம் செய்யக்கூடாது, நன்மை செய்யுங்கன்ட்டு அவங்களுக்கு நான் விதிவிலக்குகள் ஏற்படுத்தலை. அதனால நீங்க ஆடு மாடுகளை விட அந்த கூட்டம் கேடு கட்டவர்கள். பல்கும் அதல், அந்த ஆடு மாடுகளை விட இவர்கள் மோசம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தொடக்கத்தில் என்ன சொல்றான்? நரகத்திற்காக வேண்டி உள்ளவர்கள் இவர்கள். இவர்கள் சிந்திக்கவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அவர்களிடத்தில் என்ன உபதேசம் சென்னாலும், பேசினாலும், கேட்டாலும், படித்தாலும் அவர்கள் அதன்படி செயல்பட மாட்டார்கள். இந்த நிலைமைக்கு அந்த உள்ளம் மாறும். எந்த உள்ளம்? பாவம் செய்கிற உள்ளம். தொடர்படியாக பாவம் செய்து கொண்டே இருக்கிற உள்ளம் கடைசியில் இந்த நிலைமைக்கு போகும். அதுக்குள்ள, அந்த உள்ளத்துக்குள்ள நல்லது போகாது, நல்லதை பார்க்க முடியாது, நல்லதை பேச முடியாது, உள்ளமே கெட்டு போய் கிடக்க. அப்புறம் அந்த கண்ணு எதை சொன்னால் கேட்கும், காது எப்படி கேட்கும்? எதுவும் இந்த மார்க்கத்தினுடைய அல்லாஹ் சொன்னதை உள்வாங்காமல் அந்த பாவத்திலேயே அது நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும். எனவே பாவம் செய்பவர்கள் தௌபா செய்ய வேண்டும்.
இது ஒரு ரமதானுக்கு மட்டும் கடமையான விஷயம் அல்ல. கிட்டத்தட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டி நமக்கு தெரியும் 400 வருஷம் ஓதியிருக்காங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அது அவரு ஏதோ பெரும்பாவம் எல்லாம் செய்யல. ஒரு பழத்தை எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அவர் சாப்பிட்டார். அந்த ஒரு பாவத்தை, அந்த ஒரே ஒரு பாவத்துக்காக 400 வருட காலம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அந்த ஒரு பாவத்தை மன்னிச்சிரு. புருஷனம் கொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து, நம்ம அத்தா அம்மா 2 பேரும் சேர்ந்து கேட்டு 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 கடைசியில் அல்லாஹ் அந்த ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் என்றார். நமக்கெல்லாம் 400 வயசு, 4 நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டு என்ன நடந்ததுன்றது இந்த பக்கம் இருக்கிற நமக்கு தெரியாது. ஒரு 60 வயசு, அதுவும் இந்த காலத்தில் 60 வயசுலாம் கட்டுறது ரொம்ப கஷ்டம். 50 வயசு இருக்கிற ஆட்டை கேட்டாலும் அவருக்கு 50 நோய் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஆயுள் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பது ஒரு 60 வயசோ 70 வயசோ, 400 வருஷமெல்லாம் தரல. ஆனால் நமக்கு ஒரு விஷயத்தை எல்லாம் தந்திருக்கிறான். நாயகம் சொல்லி தந்தார்கள், எப்பெல்லாம் பாவம் செய்யுது அப்பெல்லாம் போய் தௌபா செஞ்சிரு. அது ஒரு கூச்சமாக தான் இருக்கும். அந்த கூச்சத்தை உங்களுடைய உள்ளத்திலே போடுவது ஷைத்தான். என்ன இது பாவம் செய்யறது அப்புறம் தௌபா செய்யறதா? நல்லாவா இருக்கு? நல்லா தான் இருக்குது. அப்படிதான் நம்ம மார்க்கத்தினுடைய சட்டம், அப்படிதான் செய்யணும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட இதே கேள்வி ஒரு நாள் வந்து கேட்பாரு, இந்த பாவம் செய்யறது திரும்ப தௌபா செய்யறது அது நல்லாவா இருக்கு? சரி, 2 ஏதாவது பண்ண விட்டுருவோம். பாவம் செய்யறத விட்டுருவோம் அல்லது தௌபா செய்யறத விட்டுருவோம். நீ எதை விடுவேன்? அப்போ அவர் சொல்ல முதலாக யோசிச்சுட்டு சொன்னார், நான் தௌபா செய்யறது தான் விடுவேன். ஏன்னா பாவம் கண்டிப்பாக செஞ்சாகணும். அப்போ தௌபா செய்யறது தான் விட்டுருவேன். இதுதான் ஷைத்தானினுடைய லட்சியம். கடைசியில் இது 2ஐயும் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்க, ஏதாவது ஒன்றை விட்டுருவோம் அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது அவன் எதை விடுவான்? தௌபா தான் விடுவான். பாவத்தை விடுறதுக்கு நம்ம என்ன வழிமாறுகளா? பாவத்தை விட மாட்டோம். சரி, சும்மா அதே அது ஒரு ரமதானை பார்த்துக்கலாம் தள்ளி வச்சுட்டு அந்த தௌபாவை தள்ளி வைக்கிற பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அதுதான் ஷைத்தானுக்கு தேவை. நீ தௌபா செய்யாம நீ ஒரு பெரும்பாவியாய் கடைசியில் உனக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, யாராவது ஏதாவது சொல்லிக் கொடுத்தாலும் உன்னுடைய தலையில ஏறாது, அந்த மாதிரி ஒரு லெவல்ல நீ தள்ளப்படுவாய். இதுதான் ஷைத்தானினுடைய தேவை. எனவே 2ஐயும் விடாத. பாவம் செய்யணும்ட்டு நான் சொல்லலை, செய்வ, அது நீயா செய்வ, யாரும் பெர்மிஷன்லாம் தர வேண்டாம். ஆனால் தௌபா செய்வதற்கு உனக்கு உபதேசங்கள் தேவை, நல்ல உள்ளம் தேவை. வண்டி வாங்கினா சர்வீஸ் பண்ணுறோம், அதே மாதிரி உள்ளத்தை அடிக்கடி சர்வீஸ் பண்ணணும். ஃபோனில் சில சமயத்தில் நாம் ரெஸ்டாக இருக்கும் பொழுது எடுத்து இந்த ஃபோட்டோலாம் இருக்குது, இதெல்லாம் நிறைய வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய நம்பர்கள், நிறைய ஃபோட்டோஸ், நிறைய ஃபைல்ஸு, வீடியோஸ் எல்லாம் டிலேட் பண்ணுறோமா இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய உள்ளத்துலேயும் நிறைய ஃபோட்டோஸும் ஃபைல்ஸ் எல்லாம் சும்மா வேஸ்ட்டாக கிடக்க நிறைய விஷயங்கள். அதையே நம்ம கிளியர் பண்ணுறதில்லை, அதையே நம்ம சுத்தம் பண்ணுறதில்லை. அந்த ஃபோனுக்கு அப்படி ஆனால் கொஞ்ச நாள் ஆனால் ஃபோன் ஹேங் ஆகிடும், அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. எவ்வளோ விலை கொடுத்து நான் வாங்கினேன். உன்னுடைய உடலை விட உன்னுடைய உள்ளத்தை விட சக்தி வாய்ந்ததா அந்த ஃபோனு, அதுக்குள்ள ஃபைலு, அல்லது அந்த ஃபோன் ஹேங் ஆகலாம். ஃபோன் ஹேங் ஆனால் இன்னொரு ஃபோன் வாங்கலாமே, காசு தான் எல்லாம் நிறைய தந்திருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய உள்ளம் ஒன்று ஹேங் ஆச்சுன்னு சொன்னால், நன்மையெல்லாம் ஏறலைன்னு சொன்னால் இன்னொரு உள்ளத்தை வாங்க முடியுமா? அப்போ அந்த உள்ளத்தை கழுவி சுத்தப்படுத்துவதும் தௌபா செய்வதும் ஒவ்வொரு மனிதரின் மீதும் கடமை. அது ஒரு ரமதானுக்கு என்று மட்டும் நாம் தள்ளி வைத்து விடக்கூடாது. எல்லா காலங்களிலேயும் தௌபா. அது நாம் அதிகமாக ஷைத்தானுக்கு நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு அதை செய்ய மாட்டோம்னு தெரிஞ்சுதான் அல்லாஹ் ஒரு மாசத்தை தந்து, இந்த மாசத்திலேயாவது கொஞ்சம் குறைச்சிக்கப்பா. நிறைய பாவ பாரத்தோட 11 மாதம் வாழ்ந்திருக்க, அந்த 11 மாதத்தினுடைய பாவத்தையும் நீ இறக்கி வைக்க வேண்டுமே. எங்க கொண்டு போய் இறக்குவேன்? சரி வா, பள்ளிவாசலுக்கு வா, ரமதானில நான் இருப்பேன், உன்னுடைய நஃப்ஸையும் கட்டுப்படுத்துகிற சக்தியையும் உனக்கு தருகிறேன். அந்த நேரத்தில் நீ என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தால் நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று ரமதானிலே அல்லாஹ் அதிகம் நமக்கு அந்த வாய்ப்பை தருகிறார். அதனால தான் ரமதான் குறிப்பாக்கப்படுதே தவிர, எப்படியோ நம்ம ஜக்காத்து கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு டைம் வச்சிருக்கோமா இல்லையா? ரமதான் உண்மையிலே சொல்ல போனால் அந்த ஜக்காத்து ஒரு வருஷம் பூர்த்தியாக கொடுக்கணுன்றதான் சட்டம். அது ரமதானிலே கொடுக்கணும் என்பது எந்த கிதாப்லேயும் இல்லை. நம்ம கொஞ்சம் விவரமான ஆட்கள். எப்படி இந்த ரமதானில் ஒரு ஃபர்து செஞ்சால் 70 ஃபர்தினுடைய நன்மை கிடைக்குதா இல்லையா? அதனால் நம்மளா தேர்ந்தெடுத்துக்கிட்டா அப்போ ஜக்காத்து கொடுத்தா கிடைக்கும் தான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நான் கஞ்சன் அல்ல, என்னுடைய கசானாவிலிருந்து நான் எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது, பயப்படாதீங்க. அப்படி நீங்க ரமதான்ல கொடுத்தா எனக்கு 70 நன்மை கிடைக்கும், அதனால் நான் ரமதானிலே கொடுப்பேன் என்று நீங்கள் நியத்து வைத்தீர்கள் என்றால் 70 அல்ல, 700 அல்ல, 7000 அல்ல, 7 கோடி மடங்கு தருவதற்கும் அல்லாஹ் சக்தி உள்ளவன், அவன் தரவும் செய்வான். அப்ப இது நாமளா செலக்ட் பண்ணிக்கிறது. அது மாதிரி ரமதான் மாசத்தில் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளமும் உடையும் வயிறும் அனைத்தும் சுத்தமாக இருக்கிறது. அதுவும் பகல் நேரத்திலே நாம் முழுக்க நம்மை அல்லாஹ்விடத்திலே அர்ப்பணித்து விடுகிறோம்.
நோன்பு என்கிற அந்த மகத்தான அமலிலே முழுமையாக நாம் அல்லாஹ்விடத்தில் அர்ப்பணித்து அந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் இஸ்திக்பார் செய்வோமே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் ஜல்லிஷானு தஆலா நம்மிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு மகத்தான மனிதர், நமக்கெல்லாம் தெரிந்தவர். அவருடைய வஃபாத்தினுடைய நேரம் அடிபட்டு அவரை சுமூ தொழுது கொண்டிருக்கிற பொழுது இடப்பக்கமாக வலப்பக்கமாக 2 ரிவாயத்து வந்து ஒருவன் இலாப்புறமாக குத்தி விடுகிறார். ஒரு கத்தியாக குத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே விழுகிறான். அப்போ அந்த பால் குடிக்கிறதுக்கு சொல்லி கேட்குறான். அப்போ கொடுக்குறாங்க. அதை குடிக்கும் பொழுது அவர் இங்கே குடிக்கும் பொழுது அந்த குத்துப்பட்ட ஓட்டமே அது வெளியே வருது. அப்போ இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் அவரை பரிசோதித்து விட்டு, உமரே நீங்கள் வசியத்து செய்து விடுங்கள், நீங்கள் மௌத்திலே இருக்கிறீர்கள், மௌத்தா போக போகிறீங்க, வசியத்து ஏதாவது செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க, அவர் அந்த கூட்டத்திலே இருந்தார். அவரை வர சொல்லி, நம்ம இதில் தராவியில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், சுபூவில் பார்த்தா 2 சஃப் இருக்கும். சஹாபாக்களுக்கு தராவியும் சுபூவில் வித்தியாசமெல்லாம் இல்லை, எப்பயுமே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ சுபூவிலே அந்த சஹாபாக்கள் எல்லோரும் இருந்தார்கள். இப்போ ஹுதைஃபத்துல் யமானை கூப்பிட்றாங்க, வாங்க, எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே மட்டும்தான் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை சொல்லியிருக்கிறார்கள். யாரெல்லாம் முனாஃபிக்குன்னா அது ரசூலுல்லாஹ் அந்த கூட்டத்தில் கூட யார்ட்டையும் சொன்னதில்லை. யாரையாவது பார்த்து நீங்கள் முனாஃபிக்குன்னு அந்த மாதிரி அவமானப்படுத்துறதில்லை. ஆனால் இன்னென்ன நபர்கள் முனாஃபிக்குகள், அவர்கள் ஒரு பொழுதும் முஸ்லீம்கள் அல்ல என்பதை ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவரை கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அப்படி முனாஃபிக்குகளுடைய பெயர்களை எல்லாம் உங்களிடத்திலே சொல்லும் பொழுது ஃபைனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அந்த கூட்டத்திலே நாயகம் சேர்ந்திருக்கிறார்களா? என்னையும் முனாஃபிக்கு என்கிற பட்டியலிலே உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறார்களா? அவருக்கா வேதனை? ஏன்னா இது ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியம், இதை நாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் அவர் இருக்கிறாரு. எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், லா அக்கூலு ஹாதா, முறை என்னை நிர்பந்திக்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. சொல்லாமல் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ ஒரு வேளை இருக்குமோ என்ற பயம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க காதில் விழுக வேணாம், நீங்கள் வந்து கிட்ட வந்து என் காதில் மட்டும் சொல்லுங்க. அப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் வந்து, நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன், இதுக்கு மேலே யாரும் என்கிட்ட கேட்கவும் கூடாது, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி உங்கள் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இன்னொரு விஷயம் மீதும் இருக்கிறது. மகனை அழைத்து கூடுகிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் செல்ல வேண்டும். அவங்கள்ட்ட போய் அமீருல் முஃமினீன் என்று சொல்ல வேண்டாம், கத்தாபின் மகன் மௌத்தாகிவிட்டார், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்களுக்கு கீழே அடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், நீங்கள் அதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கேளுங்கள். அனுமதி கொடுத்தா ஓகே, இல்லைன்னா ரிட்டர்ன் வந்துடுங்க அப்படின்னு தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான். இப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போய் கூப்பிட்றாங்க. ஐஷா அம்மாவே கொஞ்சம் இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசைப்படுறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அவங்க அழுது கொண்டே சொல்லுவார்கள், பத்தகர்து லீ, நான் அந்த இடத்தை எனக்காக தேர்வு செய்து வைத்திருந்தேன், ஃபால்பிரு அலைய லி உமர், என்னை விட நான் அந்த இடத்திற்கு இப்போ அவர் அனுமதி கேட்டதுனால உமருக்கு அந்த அனுமதியை நான் கொடுக்கிறேன், அவர்களை அங்கே அடக்கம் செய்யட்டும். இப்போ அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வரும்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தரையிலே படுத்திருக்கிறார்கள். தன்னுடைய முகத்தை வச்சு மண்ணிலெல்லாம் அப்படி தேய்க்கிறாங்க. யவுமுரு வஜ்ஹஹு அப்படின்னு ஹதீஸ்ல வருது. தன்னுடைய முகத்தை மண்ணிலே, நம்ம இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் கிடையாது இல்லை, அவங்க பள்ளிவாசல் மண்ணு தான். அப்போ மண்ணில் வச்சு முகத்தை தேய்க்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் வர்றாங்க. வந்து இதை பார்த்துட்டு வலியினால் அப்படி செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை எடுத்து தன்னுடைய மடியிலே வைக்கிறாங்க. அப்போ வைக்கும் பொழுது மகன் அப்படி முகத்தை பார்த்துட்டு, தகனி, என்னை விடு, என்னுடைய என்னுடைய இந்த கன்னத்தை மண்ணிலே வை, அதிலே மண்ணு புரளட்டும், லஅல்லல்லாஹ யரானி, அல்லாஹ் என்னை பார்க்கக்கூடும், வயகுஃபிர்னி வயர்ஹம்னி, இப்படி மௌத்தாகிற நேரத்தில் முகமெல்லாம் மண்ணோடு கலந்து கஷ்டப்பட்டு கீழே கடுத்து இப்படி சிரமப்படுறாரே என்பதற்காக அல்லாஹ் என் மீது கருணை காட்டி என்னுடைய பாவங்கள் மன்னித்து போகும். நாம் அரஃபால் என்ன செய்கிறோம், லட்சக்கணக்கில் ரூபாய் கொடுத்ததற்காக
அரஃபா தினத்திலே ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு நாம இபாதத் செய்யறதில்லை. அன்னைக்கு நம்முடைய வேலை என்ன? 2 கஃன் துணிகளை போன்ற ஆடைகள் உடுத்தி அந்த லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற அந்த மலை அடிவாரத்திலே சென்று நின்று 2 கைகளையும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி ஸ்பெஷலா கேட்கறதுக்குன்னு எந்த துவாவும் இல்லை. அல்லாஹும்ம கஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹும்ம கஃபிர்லி அஹ்லி வர்ஹம்னி. யா அல்லாஹ் எனக்கு மன்னித்துத்தா, என்னுடைய குடும்பத்திற்கு மன்னித்துத்தா, என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு மன்னிப்புத்தா, என்னுடைய ஊர் மக்களுக்கு மன்னிப்புத்தா, என்னுடைய மஹல்லத்திற்கு மன்னிப்புத்தா, நாயகத்தினுடைய உம்மத்திற்கு மன்னிப்பை கொடு என்று அந்த நாளில் முழுக்க முழுக்க மன்னிப்பை தவிர வேற எதுவும் கேட்பதற்கில்லை. ஹதீஸிலே வருகிறது, அந்த ஒரு நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டு மக்களும் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார்கள். செல்லுகிற பொழுது ஒவ்வொரு ஹாஜிமார்களிடத்திலேயும் சொல்லி அனுப்புவார்கள், அங்க செஞ்சா எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, அங்க போய் எனக்காக வேண்டி துவா செய்யுங்க என்று கேட்பார்கள். அவர்கள் அங்கே சென்று யாருக்கெல்லாம் துவா செய்வார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எந்த ஊரிலே இருந்தாலும் எந்த நாட்டிலே இருந்தாலும் அல்லாஹ் முழு மன்னிப்பை கொடுக்கிறான். அந்த இடத்திலே நின்று கொண்டு ஒரு முஸ்லீம் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்று தனிப்பட்ட முறையிலே சிந்திக்க முடியாது. அனைவர்களுக்குமான பாவ மன்னிப்பை அங்கே அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் முழுமையான மன்னிப்பை கொடுத்து விடுவான். அந்த கொடுக்கிற நேரத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களுக்கும் அரஃபாவினுடைய தினம் மன்னிப்பு கிடைக்கிறது. இதை பார்த்து ஷைத்தான் தலையிலே அடிக்கிறான். நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆச்சு, ஒரே ஒரு நாள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பாவ மன்னிப்பு கிடைத்து விடுகிறது என்று அவன் ஏங்குவான், தன்னைத்தானே ஒப்பாரி வைத்து அழுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி மௌத்தினுடைய நேரத்தில் நான் இங்க மண்ணெல்லாம் முகத்தில் ஒட்டி நான் இப்படி கிடக்கிறத பார்க்கும் பொழுது என் மீது இறக்கப்பட்டு அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடும் என்று சொல்லுகிற உமர் யார் என்று தெரியுமா? அந்த உமர் யார் என்று தெரியுமா? ஏதோ நம்மள மாதிரி ரமதான்ல தொழுதுட்டு அப்படியே மொத்தா போகும்போது இந்த மாதிரி ஏதாவது சீர் போட்டு அல்லாட்ட நல்ல பேர் வாங்கலான்னு நினைச்ச ஆளல்ல உமரது எல்லாம் வருவோம். அவர்கள் யாரு தெரியுமா? குர்ஆனிலே அவருடைய சொந்த கருத்து பிரகாரம் 3 ஆயத்துகள் அல்லாஹ் என்னுடைய வார்த்தைக்கு தோதுவாக ஆயத்தை இறக்கி இருக்கிறார். நாயகத்திடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமரது எல்லாம் சொல்வார்கள், யார சொல்லலாம், மக்காம இப்ராஹிமை நாம் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாதா என்று அவர்கள் ஒரு கருத்து சொல்வார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குவான், மக்காம இப்ராஹிமை உங்களுடைய தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்லுவார்கள், நாயகமே உங்களுடைய மனைவிமார்கள் கொஞ்சம் முகத்தை மறைத்துக் கொள்ளக்கூடாதா? நல்லோர்களும் கெட்டோர்களும் எல்லாம் இங்கே உங்களிடத்திலே பேசுகிறார்கள், அப்போ கொஞ்சம் முகத்தை மறைச்சு அவங்க இருந்தால் நல்லா இருக்குமே. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய மனைவிமார்களை முகத்தை மறைத்து அவர்கள் ஜல்பிபு போட்டு விட்டு வெளியே இறங்கட்டும் அல்லது யாரிடத்திலேயாவது பேசட்டும். அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு நபி ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் உமர் என்கிற ஒரு சாதாரண மனிதன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் நபிய பாதி, அப்படி ஒருவேளை நபி இருந்தால் லக்கான உமர், அவர் உமர் நபியாக இருந்திருப்பார். இது நாயகத்தின் வார்த்தை. 3வது சொல்லுவார்கள், பதிலுடைய போர் முடிஞ்சு அந்த கைதிகளை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது எல்லோரும் ஒவ்வொரு கருத்து சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் வித்தியாசமான ஒரு கருத்து, எல்லாத்தையும் கருத்து வெட்டிட வேண்டியதான், யாரையும் விட்டுறக்கூடாது. ரசூலுல்லாஹ் அது அவங்களுடைய கேரக்டர் தான், எல்லாத்தையும் கொண்டுடணும், யாரையும் விடாண்டாங்க சொல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டப்ப எல்லாத்தையும் சும்மா விட்டுடலாம், அவர் அப்படித்தானே ரொம்ப சாஃப்டான மனிதர், எல்லாத்தையும் விட்டுடலான்டா. 2வதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமரை என்ன செய்யலான்னு கேட்டப்போ 50 பேரையும் போட்டுற வேண்டியதான், யாரையும் திருப்பி அனுப்பக்கூடாது. இன்னொருத்தவர் கேட்கும்போது இன்னொரு கருத்து. அப்புறம் கடைசியில் நமக்கு தெரியும், சில பேர் காசு கொடுத்து எல்லாம் அவங்க தப்பிச்சு போனாங்க, சில பேர் இல்மை கற்றுக் கொடுத்து விட்டு அங்கே இருந்து விடுதலையாகி சென்றார்கள் என்றெல்லாம் வரலாறு வருகிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்குகிறது, நீங்கள் ஏன் அவர்களை சும்மா விட்டீங்க? ஏன் அவரை சும்மா விட்டீங்க? உமர் என்ன சொன்னாரோ அது மாதிரி உமர் சொன்னாருன்னு குர்ஆன்ல வரல. அவர்கள் அனைவர்களும் உயிர் பிச்சை கேட்டு உங்களிடத்தில் இருந்து தப்பித்து போனார்கள். நாம் தண்டனை இறக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் கண்டிப்பாக அதாவை இறக்கி இருப்பேன், நீ அவரை சும்மா விட்டுருக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலா அடுத்த கூட்டத்தில் சொன்னாங்க, ஒவ்வொரு சொன்ன மாதிரி தான் அல்லாஹ்வும் இந்த மாதிரி சட்டத்தை இறக்கி இருக்கிறான். அது தப்பா போகல. உஹது போர் நடந்ததே இவங்களால் தான். பதிலில் இருந்து யாரெல்லாம் இவங்க சும்மா விட்டாங்களோ அவங்க வீட்டுக்கு போகட்டும் என்று அனுமதித்தார்களோ அவங்க வீட்டுக்கு போல மறுபடியும் ஒரு கூட்டத்தை சேர்ந்து திரும்பவும் அட்டாக் பண்றதுக்கு வந்தான். அந்த இடத்தில் உமரினுடைய வார்த்தை குர்ஆன் சரி என்று சொல்லுகிறது.
இதே மாதிரி முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் போட்டி போட்டுக்கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையோடு சேர்த்து ஆயத்துகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 19 ஆயத்துகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்துப்பட அல்லது அவர்களுடைய அந்த செயல்முறைக்கு தகுந்தாற்போல் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். சாராயத்தினுடைய மத்தியத்தினுடைய மதுவினுடைய சட்டம் ஒரு லேசு மாசம் வந்துட்டு இருந்துச்சு. அதுல நன்மையும் இருக்கு திண்மையும் இருக்கு அல்லாஹ் சொல்லலாம். அடுத்து சொல்லுவான் தொழுகைக்கு வரும்பொழுது நீங்க குடிச்சிட்டு வராதீங்க. மூணாவது தான் ஆயத்து இறங்குகிறது, உங்களுக்கு மதுவை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இனிமேல் தொடவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆயத்துல நன்மையும் திண்மையும் இருக்கிறதுன்னு சொன்னப்பவே உமர் எல்லாம் ரசூலாட்டு வந்து சொல்லுவாங்க, அந்த ரசூலா கொஞ்சம் தெளிவான ஒரு சட்டம் குரான்ல இருந்து இருந்தா நல்லா இருக்கும், அந்த மதுவை வந்து நம்ம அனுமதிக்க கூடாது. அப்போயே அவருடைய கருத்து அதுதான். ஒரு 2 பேர் ரசூலாட்ட ஒரு சண்டை போட்டுட்டு அதுல வந்து சமரசம் பேச போவான். இப்போ ரசூலா 2 பேரும் கேட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு சரி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுருவான். அதுல ஒரு நபர் என்ன செய்வார், ரசூலா இப்படி சொல்லியிருக்காங்க, உமர்கிட்ட போவோம், அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக தீர்ப்பு சொல்லுவார், நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு 2 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. உமரதியெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. உமரதியெல்லாம் அப்போ என்ன விஷயம் கேட்கும்போது நாங்கள் எங்களுக்குள்ள இப்படி பிரச்சனை ரசூலாட்ட போய் கேட்டோம், அப்போ ரசூலா இப்படி முடிவு சொன்னாங்க, அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வந்தோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். இது உள்ளே இருந்து கேட்டுட்டு இருந்த உமரதியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, 2 பேரும் வெளியே அங்கேயே நில்லுங்க, நான் இப்போ வந்துடுறேன், போயிடாதீங்க, வாசல்லே நில்லுங்க, நான் இப்போ வெளியே வந்துடுறேன்னு சொன்னவர் உள்ளேருந்து வரும்போது அருவாளோட வந்து ஒரே போடு அந்த கேள்வி கேட்டார், கொலை செய்து விட்டார். கூட இருக்கிற ஆளை பார்த்துட்டு ஓடிட்டார். அப்போ இது பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பதட்டமாக தான் இருக்குது, ஒரு கேள்வி கேட்ட ஆளை போய் கொடுத்தாடுறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இப்போது இது அந்த தப்பிச்சு போனாலும் நேராக ரசூலாட்ட போய் சொல்கிறான், ரசூலா நீங்கள் சொன்ன சட்டத்தை வந்து நாங்கள் சரின்னு உங்கள்கிட்டையும் போய் ஒரு யோசனை கேட்போங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போய் கேட்டோம். அவர் டக்குனு என் கூட இருக்கிற ஆளை வாழால் வெட்டி கொலை செய்து விட்டார் அப்படின்னப்போ ரசூல்லா சொன்ன ஒரு வார்த்தை, உமரினுடைய வாளால் ஒரு மனிதன் கொலை செய்யப்படுகிறான் என்றால் அவன் முஃமினாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலா வரப்பிக்க லா யுமினூன், அந்த கொலை செய்யப்பட்ட மனிதர் அவர்கள் உண்மையிலேயே உங்களை நம்பக்கூடியவர்கள் அல்ல நபியே, உங்களுடைய தீர்ப்பிலே அவர்களுக்கு திருப்தி ஆகவில்லை, எனவே அந்த தீர்ப்பை கொண்டு இன்னொரு மனிதரிடத்திலே தேடி போனார். அப்போ உமர் செய்தது சரிதானே. இது போன்று குர்ஆன் ஆயத்துகளுக்கு தோதுவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய செயல்பாடுகள் அல்லது அவர்களுடைய கருத்துப்பட இறங்கிய ஆயத்துகள் குர்ஆனில் மொத்தம் 19 ஆயத்துகள் இருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் 19 விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மஜ்லிஸில் ஒரு ஜனாசா தொழு வைக்கிறதுக்கு ரசூலா நிற்கிறாங்க. மௌத்தா போனது முனாஃபிக்குகளுடைய தலைவர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். முனாஃபிக்குடைய ஆனால் அவன் பப்ளிக்காக அப்படி அறிவிப்பு செய்யலை, இவன் தான் முனாஃபிக்குடைய தலைவர் அப்படியெல்லாம் சொல்லலை. ரசூலா தொழு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். சஃபில் நின்றாச்சு. டக்குன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுடைய கையுடைய இந்த பக்கத்தை பிடிச்சி அப்படி இழுக்கிறாங்க. ரசூல் நீங்கள் இவனுக்கா தொழு வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டு அப்புறம் ரசூலா கையை எடுத்து விட்டுட்டு தொழுகைக்கு நின்றான். இப்போ உமருடைய உள்ளத்தில் படபடப்பு, யாரை தடுத்தேன், எனக்கு என்ன உரிமை இருக்கு, ரசூலுல்லாவுக்கு தெரியாத உடனே நான் சொல்ல போறேன், நான் அவ்வளோ பெரிய அந்த தொழுகையில முழுக்க பதட்டமாக இருக்கிறார். உங்களை அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான், எனக்கு எதனா ஆயத்துகள் இறக்கி விடுவானோ, என்னை அல்லாஹ் சபித்து விடுவானோ, இஸ்லாத்தை விட்டு நான் வெளியேறி விடுவேனா, பலவிதமான குழப்பங்களோடு ரசூலுல்லாஹ் நான் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது, அந்த ஒரு டென்ஷனோடே இருந்தாங்க. தொழுகை முடித்தவுடன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்குகிறான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மன் மாத்த, அவர்களிலிருந்து அல்லாஹ் சொன்னான், முனாஃபிக்குகளிலிருந்து யாராவது மௌத்தானால் நபியே நீங்கள் அவர்களுக்கு தொழ வைக்கக்கூடாது. தொழ வச்சு முடிச்சாச்சு ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், இனிமே நீங்க தொழ வைக்காதீங்க. யாருடைய கருத்து? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து. முழுக்க உலகத்திலே வாழும் பொழுது சஹாபா அவர் ஜெயிச்சிட்டார். அவர் தன்னுடைய ரப்பு எதை நாடுகிறானோ, எதை செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அதை இங்கே செயல்படுத்துகிறார். அதை பார்த்து ரசூலுல்லாஹ்வே எந்த நபியும் எந்த ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு ஆளு தன்னை விட உயர்த்தி இன்னொரு மனிதனை பேசுவது வழக்கம் அல்ல இல்லையா? தனக்கு கீழே இருக்கிறாள் இவர் என்னை விட பெரிய ஆளுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பின்னால் நபி இல்லை, அப்படி ஒரு நபி வருவதாக இருந்தால் உமருக்கு அதற்குண்டான தகுதி இருக்கிறது, அவர் நபியாக வந்திருப்பார். நமக்கு தெரியும்
ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பைஅத் செய்து ஹலீஃபாவாக ஆக்கினார்கள் இல்லையா? இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சரித்திரம். ஆனால் அந்த அபூபக்கருக்கு ஒரு சாய்ஸ் இருந்துச்சு ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு சாய்ஸ் நான் நிற்கிறேன்னு இல்லை. அவங்க ஒரே வார்த்தையில் சொன்னது, உமரே எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்குள்ள அந்த ஒரு அர்ஹதையெல்லாம் எனக்கு இல்லை, உங்களுக்கு அது இருக்கிறது, நீங்கள் ஹலீஃபாவாக வேண்டும். அபூபக்கருடைய வார்த்தைக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்று தெரிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அந்த மஜ்லிஸில் எந்திரிச்சு, நான் உங்களை ஹலீஃபாவாக பைஅத் செய்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சிட்டான். அப்போ அங்கே சாய்ஸ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஆனால் மற்ற எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே அபூபக்கரை தான் 2 தடவை இமாமத்துக்கு சொன்னாங்க. எப்பொழுதும் ரசூலுல்லாஹ்வோடையே இருந்தவர் அபூபக்கர். அவரை தாண்டி ரசூலுல்லாஹ்வுடைய பதவியை ஏற்க யாருக்கும் விருப்பமும் இல்லை, தகுதியும் இல்லை. அப்போ அந்த சாய்ஸ் கூட உமர். இது அவருடைய உலகத்திலே இருந்த நடைமுறை என்றால் ஆகிரத்திலே அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே தூக்கத்தில் இருந்து எழுந்துவிட்டு சொல்வார்கள், நான் நேற்று இரவு சொர்க்கத்தை எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, நான் சொர்க்கத்திலே இருந்தேன், ரைத்துஃபில் மனாமி சொன்னார், சொர்க்கத்தை நான் பார்த்தேன். போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான கஸ்ர், ஒரு அருமையான ஒரு அரண்மனை, ஒரு அற்புதமான அரண்மனை. அந்த அரண்மனையினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், ஒரே ஒரு முத்திலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பேர், ஒரே ஒரு முத்து, அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய அரண்மனையை, ஒரு கொட்டாரத்தை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பங்களாவு ஒரே ஒரு முத்தில் இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையாக இருந்தது. ரசூலுல்லாஹ் சொல்றார், அவ்வளவு அருமையாக இருந்தது. அதனுடைய ஒரு ஓரத்திலே ஒரு பெண் நின்று கொண்டு தத்தமல்லாஹூன்னு இருக்கு. ஒது செய்யறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சுத்தம் செய்வது என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒது செய்யறதுக்கு சுத்தம் செய்யறது தான் அர்த்தம். அப்ப அந்த முஹத்திஸீன்கள் சொல்லுகிறார்கள் 2 விதமான விளக்கம். ஒன்று, அது ஒரு ஊரின் பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் சொர்க்கத்திலே தொழுவதற்காக வேண்டி ஒது செய்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு விளக்கம், அந்த அரண்மனையை அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் என்றொரு விளக்கம். இது எப்படியோ இப்போ அந்த அரண்மனைக்கு ஒரு காவலர், அந்த காவலரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நல்ல அற்புதமான அழகான கோட்டை, இது யாருக்கு சொந்தமானது? அப்போ அந்த காவலர் சொல்லுகிறார், இது அரபு நாட்டு குறைஷி குடும்பத்திலே பிறக்கிற உமர் என்கிற மனிதருக்கு சொந்தமானது, அவருக்கு தான் இந்த கோட்டையை அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ அதனுடைய அழகை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அது அவ்வளவு அழகாக இருந்தது, நான் உள்ளே சென்று பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டேன். அதனுடைய உள்ளே போய் பார்த்து எப்படி எப்படிலாம் இருக்குன்றது நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லித்தரேன், சொர்க்கத்தில் ஒரு கோட்டை இப்படி இருக்கும் இப்படின்னு சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். ஃபதக்கர்து ஈரத்தஹு, உமரினுடைய அந்த ரோஷத்தை நான் நினைவு கொண்டேன். ஃபதக்கர்து, நான் திரும்ப வந்து விட்டேன். ஏன்னா உமர் ரலியல்லாஹு உள்ளே போய் ரசூலா பார்த்தாங்கன்னு சொன்னால், யார் ரசூலா அது ஏன் கோட்டைன்னு தெரிஞ்சு நீங்கள் எதுக்கு உள்ளே போனீங்க கேட்கலாம். ஒவ்வொரு மாதிரி நேர்மையான ஒரு மனிதர் கேட்கலாம். கேட்டால் நான் இந்த ரசூலா என்ன பதில் சொல்லுவாங்க, எனக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கட்டி வச்சிருக்கிற கோட்டையில் உங்களுக்கு என்ன வேலை என்று உமர் கேட்டால் பதில் இல்லை. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அவர் நியாயமாக பேசக்கூடியவர், நம்மள்கிட்ட நியாயம் பேசிடுவாரோ என்று பயந்து நான் உள்ளே போல திரும்ப வந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த கூட்டத்திலே ஓரமாக இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபபக்கா உமர் பக்கீன் ஷதீதன், கடுமையாக அழுதார்கள், கடுமையாக அழுதார். அந்த அழுகைக்கு என்ன காரணம் என்று முஹத்திஸீன்கள் 2 விதமான காரணம் எழுதுவாங்க. ஒன்று, ரசூலா என்னை பற்றி இப்படியா நினைச்சு வச்சிருக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட எல்லாம் சண்டைக்கு போவேன்னு அவங்க நினைச்சிட்டாங்களா என்று நினைத்து உமர் அழுதார்கள் என்று எழுதுகிறார்கள். இன்னொரு தஃப்சீர் அதுக்கு என்னன்னு சொன்னா, எனக்கு சொர்க்கம் கிடைக்குது, நான் சொர்க்கத்துக்கு போறேன், எனக்கு அங்கே கோட்டை ரெடியா இருக்கு, நான் சொர்க்கத்திற்குள்ளே போகிறேன், அங்கே எனக்காக காத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரண்மனை. அந்த செய்தி தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிமார்களுடைய கனவு வழி அது உண்மை. அப்ப நாயகம் இப்படி நான் கனவிலே பார்த்தேன்னு சொன்னா, நாளைக்கு மொத்தான உமர் அந்த கோட்டைக்குள்ளதான் போகிறார். இப்ப நான் பழைய விஷயத்துக்கு வர்றேன். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மௌத்தினுடைய நேரத்திலே முகத்திலே மண் புரண்டு கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், ஐயா உஃபிர ரப்பி, அல்லாஹ் எனக்கு மன்னிக்க வேண்டும். வைலுல்லி உமர், வைலுல்லி உம்மி உமர் இல்லம் தர்ஹம்னி வதஃபிர் லனி, எனக்கு அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கவில்லை என்றால் உமருக்கு கேடுதான், உமரை பெற்ற தாய்க்கும் கேடுதான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தரவில்லை என்றால் அங்கே சொர்க்கத்திலே கோட்டை கட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பை தர வேண்டும் என்று
கடைசி ரூஹு போகக்கூடிய நேரத்திலே ஆசைப்பட்டு கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய வார்த்தைகள், சொர்க்கத்திலே கோட்டை கட்டப்பட்டவர் இந்த உலகத்திலே வாடுகிற பொழுது 19 இடத்திலே அல்லாஹ்வுக்கு தோதுவாக, அல்லாஹ்வுடைய கருத்துக்கு தோதுவாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டவர். அவருடைய கடைசி வார்த்தை, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும். அப்போ பாவத்திலேயே மூழ்கி வாழக்கூடிய நாமெல்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஆகிரத்திலே நம்முடைய நிலைமை என்னவென்று நமக்கு தெரியாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், மனிதா உன்னால் எவ்வாறு சிரிக்க முடிகிறது? நீ எப்படி சிரிக்கிறாய்? மலக்குள் மௌத்து வரும் பொழுது வெண்மையான ஆடை உடுத்தி நீ நல்லவனாக உலகத்திலே வாழ்ந்தாய், இப்பொழுது எங்களுடைய அந்த ஆதித்ய மரியாதை, நான் உங்களுக்கு கொடுக்கிற விருந்து என்ன என்பதை நீ பார் என்று சொல்லி உன்னுடைய ரூகை பிடிப்பார்களா? அல்லது கருகரு என்கிற உருவத்திலே வந்து உன்னை பயமுறுத்தி உன்னுடைய ரூகை ஒரு பஞ்சை ஒரு முள்செடியிலே போட்டு இழுத்து ரூகை பிடுங்குவார்களே, இந்த ரெண்டிலே உன்னுடைய ரூகு எப்படி போகும் என்று தெரியாமல் நீ எப்படி சிரிக்கிறாய்? உன்னால் எப்படி முடிகிறது சிரிக்க? கபரிலே வந்து கொண்டு முன்கர் நக்கீர் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லி நான் அல்லாஹ்வுக்கு திருப்தியான அன்சதக அப்தி, என்னுடைய அடிமை உண்மை சொல்லிவிட்டான், அவனுக்கு சொர்க்கத்தில் இருந்து கதவை திறந்து கொடுங்கள் என்று ஒரு கூட்டத்திடம் அல்லாஹ் சொல்லுவான். இன்னொரு பக்கம் அன்கதப அப்தி, அவன் பொய் சொன்னான், அவனை சாட்டையால் அடியுங்கள், அதாபு செய்யுங்கள் என்று அல்லாஹ் இன்னொரு கூட்டத்திடம் சொல்வானே. அந்த ரெண்டு கூட்டத்திலே நீ எந்த கூட்டம் என்று தெரியாமல் உனக்கு எப்படி சிரிப்பு வருகிறது? நாளை ஆகிரத்திலே உனக்கு சொர்க்கமா நரகமா என்று கூட தெரியாமல் இந்த உலகத்திலே ஒரு உலகத்தினுடைய மமதையிலே மூழ்கி வாழ்கிறாயே, அங்க போனால் உன்னுடைய முடிவு என்ன என்று தெரியாமல் உனக்கு எப்படி சிரிப்பு வருகிறது? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே வாழுகிற பொழுது ஒரு நம்பிக்கை தான், நான் கேட்கிற தௌபாவை, நான் கேட்கிற இஸ்திக்பாரை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். அவனுடைய ரொம்ப லைஃபான சாதாரணமான மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு உலகத்தினுடைய பிடிபாடிலே சிக்கிக்கொண்டு வாழுகிற நாம் எப்படியாவது எவ்வளவு முயற்சி செய்தாலும் பாவத்திலே விழுந்து விடுவோம். நம்பிக்கை தான், அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய நல்லோர்களுடைய பட்டியலிலே நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. நம்முடைய பாவங்கள், நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், மாணவர்கள், உலகத்திலே வாழ்கிற முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்கள், குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் அனைவர்களும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வானாக. நாம் அனைவர்களும் தனியாக செய்த பாவம், இரவிலே செய்த பாவம், பகலிலே செய்த பாவம், கைகளால் செய்த பாவம், கண்களால் செய்த பாவம், நாவினால் செய்த பாவம், காதுகளால் செய்த பாவம், வயிற்றினால் செய்த பாவம், ரகசியமாக செய்த பாவம், பரசியமாக செய்த பாவம், பெரிய பாவம், சிறிய பாவம், கேவலமாக நினைத்தும் பெரிதாக நினைத்தும் கண்டுகொள்ளாமல் இருந்தும் செய்த எல்லா பாவங்களில் இருந்தும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அந்த பாவங்களில் இருந்தெல்லாம் விடுதலையை தருவானாக. இந்த ரமலான் மாதம் நம்மை கடந்து போகிற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மகஃபிரத்துடைய